ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடியில் போற்றி போற்றி ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நம ஓம் முருகா சரவண புகாய நம உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த 2025 ஆண்டு பலன்கள்ல இது வரைக்கும் கன்னி ராசி வரைக்கும் பார்த்துருக்கிறோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது துலா ராசி. இந்த ராசி பலன்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடலாம். இந்த ஆண்டு எந்த வருடமே இல்லாத அளவுக்கு 3 பேர்ச்சியும் ஒரே டைம்ல நடக்குது. இந்த ஆண்டிலே நடக்குது. அப்ப பலன்கள் எல்லாம் அப்படியே அப்சைட் டவுனா தலைகீழம். ஒரு சிலருக்கு ரொம்ப நல்லா நடக்க போகுது, ஒரு சிலருக்கு அப்படியே கொஞ்சம் மாறி நடக்கும். அப்ப யாருக்கெல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னா, நமக்கு நல்ல தசா புத்தி வந்து நடக்கிறவங்களுக்கு, அந்தந்த லக்கணத்துக்கு தசா புத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு கோச்சாரத்துல இப்ப பேச்சு ஆகக்கூடிய குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, இந்த 3 பயிற்சியினால இவங்களும் நல்ல இடத்துல உங்களுக்கு அமர்றப்போ உங்களுக்கு நல்ல யோக பலன்கள் கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல அந்த பலன்கள்ல கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எப்பவுமே நமக்கு பலன்கள்னா ஒரே நல்ல பலன்கள், யோக பலன்களே முழுசா நமக்கு கிடைச்சிட்டு இருக்காது. ஏன்னா ஒரு தசை அப்படின்னு வந்ததுன்னா அடுத்து உள்ள வரக்கூடிய அந்த 9 புத்தியில 9 கிரகங்களும் சுப கிரகங்கள், அசுப கிரகங்கள் மாறி மாறி தான் வரும். அப்ப நல்லதை கெட்டதும் மாறி மாறி தான் வரும். அப்ப நல்லா வரக்கூடிய தசாபுத்தி அல்லது கோச்சாரங்கள் வரக்கூடிய நல்ல நிலையில் இருக்கக்கூடிய காலங்கள்ல இறை வழிபாடும், குலதெய்வ வழிபாடும், முடியாதவர்களுக்கு உதவுறதும், தான தர்மங்கள் செய்யறது, இந்த மாதிரி கோயில்களுக்கு நன்கொடை அளிக்கிறது, அந்த உணவார பணிகள் செய்யறது, இந்த மாதிரி ஒரு நல்ல சுப காரியங்களை நம்ம அதிகமா செய்ய நல்ல பலன்களை நம்ம அதிகமா அடையலாம். அதே சமயம் நமக்கு வரக்கூடிய கெடுபலன்கள்ல இருந்தும் நம்ம கொஞ்சம் நம்மளை தற்காத்திக்க முடியும். அதாவது நம்ம வாழ்க்கையை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட முடியும். அப்படிங்கிறதுனால இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்ப துலா ராசிக்கு இந்த ஆண்டு 2025 ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2025 ஆண்டினுடைய தொடக்கமே ரொம்ப ஒரு அற்புதமான, இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள், சிரமங்கள் எல்லாம் தவிடுபடியாகக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு அந்த ஆண்டு இருக்கு. மிகச்சிறந்த யோக பலன்கள் நடக்கக்கூடிய ஆண்டு. ஏன்னா இந்த மாசம் ஆரம்பமே உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய யோகாதிபதியான சனி பகவானோட இணைந்து இருக்கிறார். அப்ப ராசிநாதன் யோகாதிபதியோட இணைந்து இருக்கிறதும் 5ஆம் இடத்துல இருக்கிறதும் இது வரைக்கும் குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு, பூர்வ புண்ணியத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் விடுபடக்கூடிய, பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதெல்லாம் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு தனவரவை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஆண்டு அமையுது. அதுல இந்த மாதமே உங்களுக்கு அற்புதமா, அதாவது ஜனவரி மாதம் 2025 ஜனவரி மாதம் முழுக்க துவக்கமே நல்லா இருக்குது, முடிவு வரைக்கும் நல்லா இருக்கு. ஏன்னா இடையில வரக்கூடிய சனி பயிற்சிங்கிறது 29/3/25 சனிக்கிழமை மாலை 12:44 மணிக்கு சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. அப்போ சனி பயிற்சினால உங்களுக்கு என்ன பலன்கள் மாறுது அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்திற்கும் சுக பஞ்சமாதிபதி யோகாதிபதியான சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். அப்ப அதனால என்ன ஆகும், ஏதாவது சுகஸ்தானம் அடிபட்டுமா, கல்வியில பாதிப்பு வருமா அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு அசுப கிரகம் 3, 6, 10, 11 என்று சொல்லக்கூடிய உபசய ஸ்தானங்களுக்கு செல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தான் உங்களுக்கு மறுபடியும் வழங்கும். அதுலயும் சனி பகவான் உங்க ராசியில உச்சமாகக்கூடியவர் உங்களுக்கு சுக பஞ்சமாதிபதியா இருக்கிறதுனால ஒரு அற்புதமான பலன்களை தான் அவர் வந்து தொழில் ரீதியா, குழந்தைகளுக்கான
ஆயுள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். 6ஆம் இடத்துல போய் மறைகிறதுனால ஏதாவது மனம் கிடையவே கிடையாது. ஏன்னா உங்க அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி 15/5/25 வியாழக்கிழமை காலை 3:25 மணிக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த மிதுன ராசி உங்களுக்கு பாக்கியஸ்தானம். உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு 9ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானத்திற்கு ஒரு பாக்கியஸ்தானம் நல்லா இருந்தாவே எல்லாமே அற்புதமான பலன்கள் இருக்கும். குரு பகவான் எங்கெல்லாம் இருந்தா நல்லது? 2, 5, 7, 9, 11 ஆகிய ஸ்தானங்கள்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுவும் குரு பகவான் உங்களுக்கு 3, 6ஆம் அதிபதியா வர்றதுனால 6ஆம் அதிபதி கிட்ட நோய் நொடி அதிகமா கொடுத்துருவாரா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியையும், ராசிங்கிறது உங்களுடைய உடல் ஆயுள் ஆரோக்கியம் சொல்லக்கூடிய ராசியையும், ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம், சிறுதூர பயணங்கள், இடமாற்றம், சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நிறைய சொல்லிட்டே போலாம். இந்த 3ஆம் இடத்திற்கும் குரு பகவானுடைய பார்வை உள்ளது. அடுத்து 5ஆம் இடத்திற்கும் புத்திரஸ்தானத்திற்கும் குரு பகவானுடைய பார்வை உள்ளது. அப்ப சனி பகவானுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு மிக சிறப்பா இருக்கு. குரு பகவானுடைய பெயர்ச்சியும் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. இதுவரைக்கும் குழந்தைகள் இல்லைன்னு வருத்தப்படுறவங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கக்கூடிய குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கு விழுகிறதுனால கண்டிப்பா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கும். உங்களுடைய புகழ் செல்வாக்கு அந்தஸ்து உயர்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு உங்களுடைய முயற்சிகளெல்லாம் வெற்றி அடைந்து வாழ்க்கையினுடைய அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை குரு பகவானும் சனி பகவானும் உருவாக்கி தர்றாங்க. இப்போ உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் உங்க ராசியினுடைய 12ஆம் இடத்தையும் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்வையிடுறாரு. அப்ப ராசிக்கு 12ஆம் இடம் 3ஆம் இடம் அப்படின்னா 12ங்கிறது அயனசயன போக விரயஸ்தானம், 3ங்கிறது முயற்சி ஸ்தானம், இளைய சகோதரம். அப்போ வாழ்க்கையில கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். வெளியூர் வெளிநாடு போறவங்க வாய்ப்பு, இந்த மாதிரி வெளியூர் போயிட்டு வர்ற வேலைகள் அதிகமா வரும். இந்த மாதிரி எல்லா நாளும் இது வரைக்கும் குடும்பத்துல நிம்மதியா இருந்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் பயணங்கள் அதிகமாகும். குடும்பத்தோட ஒரு படத்துக்கு நல்ல நிம்மதியா தூங்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் அந்த மாதிரி இதுக்குதான் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகவே தவிர மற்றபடி உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி 18/5/25 பயிற்சி ஆகக்கூடிய ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. இதுவரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு நல்லதை பண்ணிட்டு இருந்தவரு 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால பூர்வ புத்திரஸ்தானத்தை பாதிக்குமா அப்படின்னா, ஏன்னா ஒரு திரிகோண ஸ்தானத்துல இருக்கக்கூடிய எந்த கிரகமும் நன்மையை தான் முடிந்தவரை நன்மையை தான் செய்யும். அப்ப அந்த திரிகோணம் அப்படிங்கிறது 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். டெஸ்ட் டியூப் பேபிக்கு முயற்சி பண்றவங்களுக்கு, மருந்து மூலமா முயற்சி பண்றவங்களுக்கு, அவங்களுக்குலாம் இது இன்னும் கொஞ்சம் ஒரு அற்புதமான காலம். ஏன்னா அங்கேயே குரு பகவான் இருக்கிறதுனால, குரு பகவானுடைய பார்வை உள்ளதுனால உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாகும். கேது பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்தவரு இப்ப லாபஸ்தானத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு போறாரு. ஆக சனி பெயர்ச்சியும் நல்லா இருக்கு, குரு பெயர்ச்சியும் நல்லா இருக்கு, ராகு கேது பெயர்ச்சியும் சூப்பரா இருக்கு. ஆக 100க்கு 200% அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 100க்கு 100 சொல்லணும். அதுக்கு மேலேயே உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பொன்னான ஒரு பொற்காலம். இறை வழிபாடுகளையும் குலதெய்வ வழிபாட்டையும் தான தர்மங்களை அதிகப்படுத்திக்க கிடைக்கக்கூடிய அனைத்து சூழலும் உங்களுக்கு இந்த வாழ்க்கையவே கொஞ்சம் மாற்றி போடக்கூடிய காலகட்டம். கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய, தனவரம் கிடைக்கக்கூடிய, எல்லா விதத்திலையும் இறுதி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த ஆண்டு. அப்ப அடுத்து பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ராசி. 2025 அதிகமா இறை வழிபாடுகள் செய்ய வேண்டிய, தான தர்மங்கள் செய்ய வேண்டிய ஒரு ராசி விருச்சிக ராசி. ஏன்னா உங்க ராசி நாதனே ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியா வர்றாரு. 6ஆம் இடத்திற்கு அதிபதியா வந்து
இப்ப 9ஆம் இடத்துல ராசிக்கு பாகிஸ்தானத்துல நீச்ச ராசியில வக்கரமாகி இருக்கிறார். அப்போ ராசி நாதனும் சப்போர்ட்டா இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஆண்டு வரக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த மூணுமே உங்களுக்கு அவ்வளவு சரியா வரல. அதனால நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இப்போ 29/3/25 சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார். அப்போ சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதி 5ஆம் இடத்திற்கு வராது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், ஒரு மனிதனுடைய செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம். அப்ப அந்த 5ஆம் இடத்திற்கு சனி பகவான் வந்து 5ஆம் இடத்திலிருந்து உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தையும், உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தையும், உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தையும், ஆக 3 தானங்களை பார்க்கிறார். 7, 11, 2. அங்க தனத்தானம் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஒரு பெரிய மைனஸ். குடும்பத்துல அவ்வளவு ஒரு சுகமான ஒரு சூழ்நிலை நிலவாது. ஆனாலும் அங்க குரு பார்வை விளறதுனால, குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனால அந்த ஸ்தானம் தனஸ்தானம் அவ்வளவு ஈஸியா அடிபடாது. ஆனா 5ஆம் இடத்திற்கு குரு வரப்ப உங்களுடைய புகழுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு சில செயல்களை நீங்க செய்யற மாதிரி வரும். ரொம்ப விழிப்புணர்வா இருந்து ஒவ்வொரு செயலையும் ஜாக்கிரதையா பார்க்கணும். அதே சமயம் 11ஆம் இடத்துக்கு பார்க்கிறார். லாபஸ்தானத்துக்கு குருபகவானுடைய இந்த சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்கிறார். சுகஸ்தானாதிபதியினுடைய பார்வை 11ஆம் இடத்துக்கு விழுறதுனால வண்டி வாகன யோகங்கள் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு இருக்கு. ஆனா ரொம்ப எச்சரிக்கையா தான் போகணும். ஏன்னா சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு, உங்க ராசிநாதனுக்கு பகை. அதனால ஒரு பகைவன் வந்து அவ்வளவு சீக்கிரமா நல்லதை பண்ண மாட்டார். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி. குரு உங்களுக்கு 2க்கும் 5க்கும் உண்டானவர். குடும்பஸ்தானம், தனஸ்தானம், தனம், வாக்கு, குடும்பம் இருக்கக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் புத்திரஸ்தானத்திற்கும் உண்டான குரு உங்க ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு, இது வரைக்கும் 7ஆம் இடத்துல வக்கரமாக இருந்தாரு. பிப்ரவரி 4ஆம் தேதி வக்கரம் முடியுது. வக்கரம் முடிஞ்சு சுய வலிமையோட உங்களுக்கு 5வது மாசம் வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன் கொடுப்பார். அதனால நீங்க எச்சரிக்கையா என்ன பண்ணணும்னா 5ஆம் மாசத்துக்குள்ள, மே மாசத்துக்குள்ள உங்களுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதையெல்லாம் சேவிங்ஸ் அதெல்லாம் பாதுகாப்பா பத்திரம் வச்சுக்கணும். ஏன்னா குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறாரு. அஷ்டமஸ்தானத்துக்கு குரு அஷ்டமஸ்தானத்துக்கு வர்றது ஒரு சிறப்பு இல்லை. ஏற்கனவே சனி பகவானுடைய இதுவும் ஒரு ஸ்தானத்தை தவிர மற்ற எல்லாம் சிறப்பு இல்லை. அப்போ அஷ்டமஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் ராசியினுடைய 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 12ங்கிறது சுபவரியம், மயனசயன போகும், 2ங்கிறது தனஸ்தானம், 4ங்கிறது சுகஸ்தானம். அப்போ சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய பார்வை இருக்கிறதுனால அதே 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வண்டி வாகன யோகம், வீட்டுக்கான ஒரு அமைப்பு நல்லா இருக்கு. மற்றபடி நீங்க எச்சரிக்கையாவே தான் ரொம்ப இருந்திருக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவான் 15/5/25 பயிற்சி ஆகிறார். ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு ஆயிடார். 18/5/25 ராகு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தவர், நல்லதை பண்ணிட்டு இருந்தவர் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துக்கு வர்றார். இந்த 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகன யோகம், தாய் ஸ்தானம், கல்வி ஸ்தானம். கல்வி ஸ்தானம்னா 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய கல்வி ஸ்தானம். அப்போ உங்களுக்கு ராகு பகவானுடைய பயிற்சியினால உங்களுக்கு 4ஆம் இடம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறது. எல்லாத்துலயும் ஒரு தடை, எதுக்கு எடுத்தாலும் தடை. வண்டியில் வாங்க போனீங்கன்னா அங்க ஒரு தடை இருக்கும், வீடு வாங்க போனா அங்க ஒரு தடை இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய தசா புத்தி நல்லா இருந்தா இந்த பலன்கள்ல கொஞ்சம் கெடு பலன்களை கொஞ்சம் குறைஞ்சிடும். தசா புத்தியும் சரியில்லாம இருக்கிறப்ப
நீங்க முழுக்க முழுக்க இறை வழிபாடுகளை தான் நம்பிட்டு இருக்கணும். இறை வழிபாடுகள் மட்டுமே, இறை வழிபாடும் தான தர்மங்கள் செய்யறதும் குலதெய்வ வழிபாடுமே உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பரிகாரமா, மிகச்சிறந்த ஒரு வரக்கூடியதை வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரக்குண்டானே ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ராகு பகவான் 4ஆம் இடத்துக்கு வர்றப்ப கேது பகவான் என்ன ஆகுறாரு, 10ஆம் இடத்துக்கு போறாரு. தொழிற்சாலம் ஜீவனஸ்தானத்துக்கு போறாரு. அப்ப ஜீவனஸ்தானமும் பாதிக்குது. அது சுகஸ்தானம் பாதிக்குது, ஜீவனஸ்தானம் பாதிக்குது. சுகஸ்தானத்துக்காவது குருவாரனுடைய பார்வை எழுது, அந்த ஜீவனஸ்தானத்துக்கு எதுவுமே இல்லை. 10ஆம் இடத்துக்கு கேது போறதுனால 3, 6, 10, 11 விவசாய ஸ்தானங்கள்ல பாவக்கரங்கள் இருந்தா நல்லதை செய்யும், யோகத்தை செய்யும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில உங்களுக்கு தொழில் ஸ்தானம் அவ்வளவு சிறப்பா இல்லை அப்படின்னாலும் ஒரு பாதிப்பு இல்லாம ஒரு கிராஜுவலா போயிட்டு இருக்கும். இருந்தாலும் ஒரு முழுக்க முழுக்க சுபகுணங்களே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் சற்று எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ராசி விருச்சிக ராசி. அடுத்து நம்ம பார்க்குற ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான காலம். 2025 ஆண்டு தனுசு ராசிக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா தனுசு ராசியும் ஒன்று. ஏன்னா இது வரைக்கும் உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கும் சுகஸ்தானத்திற்கும் வண்டி வாகன யோகம் தாய் என்று சொல்லக்கூடிய கல்வி என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்ரமாகி இருந்தார். அப்ப 6ஆம் இடத்துல வக்ரமாகி இருந்ததுனால உங்களுக்கு குரு பகவானால வரக்கூடிய வருமானங்கள் எல்லாம் தடைப்பட்டு போச்சு. இப்போ பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ரம் நிவர்த்தி ஆகிறார். 15/5/25 வியாழக்கிழமை காலை 3:25 மணிக்கு அவரு ரிஷப ராசியில் இருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப 7ஆம் வீடு உங்களுக்கு அப்படின்னு சொன்னா கன்னிராசிங்கிறது உங்களுக்கு பகை அப்படின்னு சொன்னா கூட, 7ஆம் வீடு உங்களுக்கு பகை வீடு அப்படின்னு சொன்னா கூட, குரு பகவான் அங்க 7ஆம் வீட்டுல இருந்து உங்களுடைய ராசியையும், ராசிக்கு 11ஆம் இடத்தையும், ராசிக்கு 3ஆம் இடத்தையும், 11ங்கிறது முழுக்க முழுக்க வெற்றி லாபம், மூத்த சகோதரம் முழுக்க லாபம், நீங்க நினைத்ததெல்லாம் வெற்றிய முடியக்கூடிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்திற்கும், உங்களுடைய தைரிய வீரிய சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும் உங்க ராசிக்கு குருபகவானுடைய பார்வை விழுறதுனால குரு பயிற்சி இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும். அடுத்து சனி பயிற்சி பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்க ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் வீட்டுக்கு அதிபதி, தனகாரகன். தனகாரகன் இப்ப எங்க போறாரு, 29/3/25 கும்பத்துல இருந்து உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கு மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப 2ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துக்கு போறது அப்படிங்கிறது ஒரு வகையில ரொம்ப சிறப்பு. அதுவும் உங்க ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்துக்கும் அதிபதியா இருக்கிறதுனால குரு சனி சேர்க்கை பகை வீடுகள்ல அதுவும் உங்களுக்கு சனி பகவான் போகக்கூடிய பேச்சியாளர் இருக்கக்கூடிய வீடும் உங்களுக்கு ஒரு நட்பு வீடாவே எல்லாம் அவருக்கும் நட்பு வீடா இருக்கிறதுனால சனி பகவானுடைய பெயர்ச்சியும் ஒரு குணத்துல பார்த்தோம்னா அர்த்தாசிரம சனி. ஏன்னா சனி பகவானுடைய இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு ஏழரை சனி, ராசிக்கு 12ஆம் இடத்துலயும் ராசியிலையும் ராசிக்கு 2ஆம் இடத்துலயும் சனி பகவான் வர்றது ஏழரை சனின்னு சொல்றோம். 8ஆம் இடத்துக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றப்ப அஷ்டம சனின்னு சொல்றோம். அந்த அஷ்டம சனியில பாதி அர்த்தாசிரம சனி, அதாவது ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் அர்த்தாசிரம சனி. சனி பகவானுடைய பாதிப்பு இருக்கும் அப்படின்னாலும் அவரு உங்களுக்கு நட்பு கிரகம் உங்களுடைய ராசிநாதனுடைய வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறதுனால முழுக்க முழுக்க சனி பகவானால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அதுவும் இல்லாம சனி பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் விழுது. 6, 10 ராசியில விழுது. 6ஆம் இடம் அப்படிங்கிறது ரணருண ரோக சத்ரு ஸ்தானம். 6ஆம் இடத்துக்கு சனி பகவானுடைய பார்வை. அதே மாதிரி 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். அப்ப இந்த 3 ஸ்தானங்களுக்கு விழுறதுனால 10ஆம் இடத்துக்கு
7ஆம் பார்வையா 10ஆம் வீட்டை பார்க்கிறார். அதுவும் வந்து சனி பகவானுக்கு நட்பு வீடு தான். 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில சற்று மந்த நிலை இருக்கலாம். தொழில வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பீடா போகாம கொஞ்சம் மெதுவா தான் போகும். ஏன்னா 6ஆம் இடத்துல இப்போ 4ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 6ங்கிறது வீடு வாங்குறதுக்காக கடனை வாங்க வேண்டியது இருக்கும். சொந்த தொழில் செய்யறதுக்காக கொஞ்சம் கடனை வாங்க வேண்டியது இருக்கும். அப்ப கடனை வாங்கி தொழில் செய்யறதும் கடனை வாங்கி வீடு கட்டுறதும் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த காலகட்டத்துல நடக்கும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய இப்போ குரு பகவானுடைய பெயர்ச்சி 15-25 வரும்னு சொல்லிட்டோம். அடுத்தது ராகு பகவான், ராகு பெயர்ச்சி எப்போ வருதுன்னா 18-5-25 ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு 5:07 ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்ப ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கு வர்றது உங்களுக்கு அதுவே ஒரு யோகம். ஏன்னா 3, 6, 10, 11 வரக்கூடிய பாவ 3, 6, 10, 11 பாவக்கரல் இருக்கிறது ஒரு சுப பலன்களை அள்ளி கொடுத்துரும். அப்படின்னாலும் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு கேது பகவான் போறார். அது ஒரு 9ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு அப்ப கேது பகவானுக்கு சரியில்லைன்னா கூட ஒரு திரிகோணங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் 5, 9 இருக்கக்கூடிய கிரகங்கள் பாவ கிரகங்கள் வந்தா தன்னுடைய பாவ செயல்களை குறைத்து கொள்ளும். ஆக நெகட்டிவ் அப்படிங்கிறது எதிர்மறைங்கிறது ரொம்ப குறைஞ்சு 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவானோட உங்களுடைய முயற்சிகள், சிறுதூர பயணங்கள், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு, மாற்றங்களை உருவாக்கக்கூடிய இடம், இந்த மாதிரி உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய காலம் எல்லாமே உங்களுக்கு. அதாவது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 2025 80% மேல ஒரு சுப பலன்கள் நிச்சயமா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துட்டாவே உங்களுக்கு மிக மிக சிறப்பு. அடுத்து நம்ம பார்க்குற ராசி மகர ராசி. உங்க ராசிநாதனே ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் அதிபதி, தனகாரகனா ஒருதான். இப்போ ராசிக்கு தனகாரகன் தன்னுடைய ஸ்தானத்திற்கு 2ஆம் இடமான உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு பேச்சியாகிறார். அதாவது கும்பத்துல இருந்து தனுசுக்கு மீனத்திற்கு பேச்சியாகிறார். அப்ப சனி பகவான் 3, 6, 11 ஆகிய இடங்கள்ல வர்றது அற்புதமான ஒரு பலன்களை எந்த ராசிக்கு இருந்தாலும் வாரி வழங்குவார். அதுலயும் அவர் உங்க ராசி நாதனாவே இருக்கிறதுனால தொழில் ரீதியா சொந்த தொழில் செய்யறவங்க, இரும்பு தொழில் செய்யறவங்க, பழைய இரும்பு வாங்குறவங்க, வீடு கட்டி விற்கிறவங்க, பழைய வீடு வாங்கி விற்கிறவங்க, இந்த மாதிரி காரகத்துவங்கள் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான ஒரு தனவரவை வந்து சனி பகவான் கொடுத்துருவார். இப்போ 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும், அதே மாதிரி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் சனி பகவானுடைய பார்வை. அதாவது 5, 9, 5ங்கிறது பூர்வனுடைய புத்திரஸ்தானம், 9ங்கிறது பாக்கியஸ்தானம். நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சுகங்களும் ஒட்டுக்கா என்ன எதுவுமே குறையெல்லாம் கிடைக்கிறது தான் பாக்கியஸ்தானம். வண்டி, வாகன யோகம், குழந்தை, வீடு, வசதி அத்தனை இருந்தாதான் ஒருத்தனை நம்ம பாக்கியமானு சொல்லுவோம். அப்போ பாக்கியஸ்தானத்திற்கு உங்களுடைய 2ஆம் இடத்து அதிபதியினுடைய பார்வை விழுது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அயன சேன போக விரைய ஸ்தானத்துக்கு விழுது. அப்ப எவ்வளவு வருதோ அது விரயமும் உள்ள கலந்துதான் இருக்கு. இப்போ 5ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், மூதாதையர்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம், மூதாதையர்களுடைய ஸ்தானம். அப்ப என்ன பண்ணணும், நீங்க இந்த ஆண்டு எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பித்ரு காரியங்கள்ல பாக்கி இருந்தா அது எல்லாம் கொஞ்சம் பித்ரு காரியங்களை அது தடையில்லாம செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. ஜீவ சமாதிகளை அதிகப்படுத்துறது, ஜீவ சமாதி வழிபடுறதும், மகான்களுடைய ஆலயங்களுக்கு செல்றதும், இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அதிகப்படுத்துனீங்க அப்படின்னாவே இந்த ஆண்டு சனி பெயர்ச்சியினுடைய பலன் உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்ல பலன்களா நிறைய கிடைக்கும். வயசானவங்களுக்கு உதவுறது, அதே மாதிரி எல்லைக்கு தெய்வமான கருப்பசாமி வழிபடுறது,
இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு கன்னிமாறு சாமி வழிபடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை நல்ல நிலையில கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துரும். இப்ப 29/3 அப்பதான் வந்து உங்களுக்கு சனி பயிற்சி ஆகுறாரு. 29/3/25 சனி பயிற்சி ஆகுறாரு. உங்க 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்திற்கு. அடுத்து இந்த வருஷத்துல வந்து பயிற்சி ஆகக்கூடியது என்னன்னா 15/5/25 வியாழக்கிழமை காலை 3:25 மணிக்கு குரு பயிற்சி ஆகுறாரு. குரு எங்க ஆகுறாரு? குரு உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் அயன சயன போக விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்கும் தைரிய வீரிய சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும் அதிபதி. அவர் இது வரைக்கும் உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து வக்கரமாகி குழந்தைகள் ரீதியா, பூர்வீக சொத்துக்கள் ரீதியா, தந்தை வழியில ஒரு நிறைய ஒரு செலவினங்களை கொடுத்துட்டு இருந்தவர் பிப்ரவரி 4ஆம் தேதி வர்ற பிப்ரவரி 2025 4ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார். வக்கர நிவர்த்தி ஆகி அவரே உங்களுக்கு 5வது மாசம் வரைக்கும் அவரால் அந்த 5ஆம் இடத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பு எல்லாமே நீங்கிடும். குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு பூர்வீக சொத்துல அந்த பிரச்சனை எல்லாம் அப்படியே டம்ப் ஆகி ரொம்ப தடைப்பட்டு கிடந்ததெல்லாம் சரியாகிறது. இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஒரு அற்புதமா மாறிடும். 15/5 குரு பயிற்சியாகி மிதுனத்துக்கு போறப்போ அது உங்க ராசிக்கு 6ஆம் இடமா வருது. 6ஆம் இடத்துல குரு 6ஆம் இடத்துல போய் மறைகிறது அவ்வளவு சுபம் இல்லை என்று சொன்னாலும் அவர் உங்க ராசிக்கு விரையாதிபதியாகவும் வர்றாரு. அதனால முழுக்க அசுப பலன் இல்லாம செலவினங்களும் சுப செலவுகளும் அந்த ஆண்டு உங்களுக்கு அதிகமாகும். எப்பயுமே நம்ம சொல்றோம் சுப செலவுகளை நல்ல செலவுகளா மாத்திங்க. குரு பார்வை ஒரு சுபக்கிரகங்கள் 12ஆம் இடத்தை பாக்குறாங்க, சுப செலவுகள் அதிகமாகும். சுப செலவுங்கிறது வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, குழந்தைகளுடைய மேல் படிப்புக்காக செலவு பண்றது, இந்த மாதிரி வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இதெல்லாம் சுப செலவு தான். ஆலயங்களுக்கு தான தர்மங்கள் பண்றது, எல்லாமே வந்து சுப செலவுகள் தான். அப்ப இந்த சுப செலவுகளை நீங்க அதிகப்படுத்திக்கணும். அப்ப குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல பயிற்சியாகி உங்க ராசியினுடைய 10ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் உங்க ராசியினுடைய 2ஆம் இடத்திற்கும் தனஸ்தானத்திற்கு, 2ங்கிறது தனம் வாக்கு குடும்பம். அப்ப 2ஆம் இடத்தை குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து உங்களுடைய ராசியினுடைய தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்கும் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய அயன சயன போக விரயஸ்தானத்திற்கும் 2ஆம் இடமான தனஸ்தானம், இந்த முக்கியமான 3 ஸ்தானங்களையும் குரு பகவானுடைய பார்வை அங்க விழுது. அப்போ உங்களுக்கு தொழில் ரீதியா ஒரு நல்ல வரவுகள் இருக்கும். தொழில சுணக்கம் இருந்தா கூட அதை குரு பார்வை இருக்கிறதுனால அது மறுபடியும் மேம்பட்டு வரக்கூடிய ஒரு நிலையை கொண்டாந்து கொடுத்துரும். அடுத்தது உங்களுக்கு இன்னொன்னு என்னன்னா, அதே வருஷம் இப்ப இந்த 2025ஆவது ஆண்டு 18/5/25 18/5/25 ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 மணி 7 நிமிஷத்துக்கு ராகு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து, இதுவரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்து நல்ல பலன்ல அள்ளி கொடுத்துட்டு இருந்தவரு இப்ப உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம். அப்ப குடும்பஸ்தானத்துல ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள், விரிசல்கள், குடும்பத்துல ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை, இந்த மாதிரி தனம் வரக்கூடிய தன வரவுல தடையாகிறது, இந்த தடம்பாங்க வராம போயிடும், நமக்கு வர வேண்டிய பணம் தடைபட்டு போறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமா நடக்கும். இப்ப 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறப்ப கேது பகவான் 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானம் ஆயுள், ஆரோக்கியம், திடீர் தனவரவு, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குன்னு வரக்கூடிய 8ஆம் இடத்திற்கு கேது பகவான் வர்றது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. ஏன்னா கேது பகவான் வர்றப்பவே அவரே இயல்பாவே அவர் கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கெல்லாம் கொடுக்குறாரு. அப்ப அவரே வந்து 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. இன்னும் கொஞ்சம் வீரியம் ஜாஸ்தி ஆயிடும். அப்ப என்ன பண்ணணும், அதுலயும் கேது பகவான் இருக்கிறப்ப யாருக்கெல்லாம் கேது தசை
புதன் புத்தி நடக்குதோ அல்லது புதன் திசை கேது புத்தி நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம். அதே மாதிரி ஜாதகத்துல சிம்மத்துல புதன் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலம். ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும். டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறதோ அல்லது பத்திரப்பதிவுலையோ காலையில வாங்குறது விற்கிறதுல ஒரு இடத்த காட்டி இன்னொரு இடத்த ஏமாத்திடுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஃப்ராடுகள் நடக்கிறது. நீங்க தேவையில்லாம போய் உள்ள சிக்கிக்கிறதுக்கு சம்பந்தம் இல்லாம நம்ம மேல கேஸ் வந்துடுது. அதனால சுற்றி சுற்றி இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற கேது உங்களுக்கு ரொம்ப ஒரு எச்சரிக்கையா நீங்க இருந்து உஷாரா ஒவ்வொரு காலகட்டமும் நீங்க பார்த்து இந்த 1.5 வருஷம் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா தான் நீங்க மூவ் பண்ணணும். அப்படி பண்ணுனீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி அந்த வழிபாடுகளை அதிகப்படுத்திக்கிங்க, தான தர்மங்களை அதிகப்படுத்திக்கிங்க. இப்ப கேது பகவான்கிட்ட ரொம்ப விழிப்புணர்வா இருந்துக்குங்க. ராகு கேது பிரீத்தி அப்படிங்கிறது கேது பகவானுடைய ராகு கேதுகளுக்கு அவங்களுடைய காயத்ரி மந்திரத்தை தினசரி ஒரு தடவை சொல்லலாம். ஓம் நகத்வஜாய வித்மகி பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரசோதயாத் அப்படின்னு ராகு காயத்திரியும், ஓம் அஸ்வத்வஜாய வித்மகி சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரசோதயாத் அப்படின்னு கேதுகளுடைய காயத்ரி சொல்றதும், ராகுனுடைய அதிதேவதையான காளி வழிபாடும் கேதுனுடைய தேவதையான விநாயகர் வழிபாடும் தொடர்ச்சியா நீங்க செஞ்சுட்டு வர்றப்ப இந்த சிக்கல்கள் நீங்கி இந்த ஆண்டு உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஒரு சுபமான ஒரு ஆண்டாக மாறிவிடும். அடுத்தது நம்ம பார்க்க போற ராசி கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு. ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனியினுடைய 2.5 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு. இப்ப 3வது ஆண்டுல இருக்கிறீங்க. இப்போ வரக்கூடிய 29/3/25 சனிக்கிழமை மாலையில சனி பகவான் கும்பத்துல இருந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு மாறுகிறார். இப்ப சனி பகவானுடைய பாதிப்பு யாருக்கு இருக்காது அப்படின்னு ஒரு பொதுவான விதியில சொல்றாங்கன்னா, எந்த கிரகமும் தன்னுடைய ஆட்சி வீடு, உச்ச வீடு, சொந்த வீடுகளை பாதிக்கிறது இல்லை. அந்த விதத்துல மகரம், கும்பம், துலாம் இந்த ராசிகள் அடுத்தது விருச்சிகம். இந்த ராசியில சனி பகவான் இருந்தாலும் சரி, அந்த ராசிகளுக்கும் சனி பகவானுடைய பாதிப்புகள் இருப்பதில்லை. ஆனாலும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் போறதுனால, பொதுவாகவே 2ஆம் இடத்துல சனி அப்படின்னா ஏதாவது ஒரு அவமானங்களை கொண்டு கொடுக்கும் அப்படின்னு ஒரு பொதுவிதி. அதனால நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதுல முதலாவது சுற்று இப்ப சனி பகவானுடைய பெயர்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா இத 3 பாரியாயங்களா பிரிச்சிருக்கிறாங்க. பாரியாயங்கன்னா ஒரு சுற்றுக்கு ஒரு பாரியாயம். அப்ப முதல்ல வரக்கூடிய சனி பகவானுடைய 7 சனி ஆண்டு காலத்தை மங்கு சனி அப்படின்னு சொல்லுவோம். அது குழந்தை பருவத்துல வந்துடும். அடுத்து வரக்கூடிய 2வது சுற்றா வரக்கூடியது இந்த மங்கு சனிங்கிறது பிறந்த அப்பவே ஒரு சிலருக்கு 7 சனியில பிறந்திருப்பாங்க, சனியினுடைய பேச்சு காலத்துல பிறந்திருப்பாங்க. ஒரு சிலருக்கு 2.5 ஆண்டு காலம் இருக்கும், ஒரு சிலருக்கு 5 ஆண்டு காலம் இருக்கும். அதை பொறுத்து தான் 2வது சுற்று எப்ப ஆரம்பிக்கிறது. இந்த 2வது சுற்று யாருக்கெல்லாம் வருதோ, கும்பராசியில பிறந்தவங்களுக்கு 2வது சுற்று வரக்கூடிய சனி பகவான் இருந்தா, உங்களுடைய வயசுக்கு இது 2வது சுற்றா இருந்ததுன்னா நீங்க அதிர்ஷ்டசாலி. ஏன்னா அப்பதான் வீடு, வண்டி, மனை, வாகனம், தொழில் எல்லாத்தையுமே சனி பகவான் தான் அமைச்சு கொடுப்பார். சும்மா பொதுவா நம்ம ஏற்ற சனின்னு பயந்துட்டு இருக்க கூடாது, அவரு தான் அமைச்சு கொடுப்பார். 3வது சனி அப்படிங்கிறது மரண சனி. அப்ப இந்த 2வது சனி இருக்கிறவங்களாகட்டும், சனி பேர் 7 சனி காலத்துல இருக்கிறவங்களாகட்டும், ஃபர்ஸ்ட் என்ன வழிபாடு பண்ணுவேன்? சனி பகவானுடைய நண்பர் அணிஞருடைய ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும். விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும். சனி பகவானுக்கு அதிதேவதைன்னு சொல்லக்கூடிய சாஸ்தா சபரிமலை வழிபாடு இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிறப்பு. சனி பகவான் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு. ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் ஐயனார்,
முனியப்ப சாமி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய குலதெய்வங்கள், இந்த தெய்வங்களை வழிபடுறதும் ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்திற்கு சனிபகவானுடைய பார்வை உள்ளதுனால ஆயுள், ஆரோக்கியம் எல்லாமே நல்லது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்த கதையில போயின்னா 2ஆம் இடத்துல சனி இருக்கிறது. சனி பொதுவாகவே மந்தக்காரர். நம்ம குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடந்தாலும் எது நடந்தாலும் கொஞ்சம் மெதுவா தான் நடக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, உங்க ராசி இந்த ஆண்டு பிறக்கிறப்பவே 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பிறக்கிறப்பவே உங்களுடைய ராசிநாதன் ராசியில மூலத்திரியோணத்துல இருக்கிறார். அப்ப கூடவே உங்க ராசியினுடைய சுக பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். ஆக ஆண்டு பிறக்கிறப்பவே அற்புதமான ஒரு காலம். 2வது சனி பெயர்ச்சியும் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புகளை கொடுக்கறது இல்லை. ஆனா அதுக்கு அடுத்தது ஒரு நல்ல காலம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, 15/5/25 15/5/25 வியாழக்கிழமை காலையில 3:25 மணிக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடமான திரிகோண ஸ்தானத்திற்கு 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாளர். அந்த 5ஆம் இடத்திற்கு பயிற்சியான குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து அதனுடைய 5ஆம் இடமான உங்களுடைய பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்தையும், உங்களுடைய லாபஸ்தானமான 11ஆம் இடத்தையும், உங்களுடைய ராசியையுமே பார்க்கிறார். இதுதான் ரொம்ப இதெல்லாம் கிடைக்கக்கூடாத ஒரு அவ்வளவு ஒரு அரிய நிகழ்வு மாதிரி. ரொம்ப இப்ப இந்த காலகட்டத்துல இதுவரைக்கும் இருந்த தந்தை மகன் உறவுல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சிடும். தந்தையின் மூலமா உங்களுக்கு இதுவரைக்கும் ஏதாவது தந்தையினுடைய சொத்துக்களை வாங்குறதோ, தந்தையிலிருந்து பணவரவு இருக்கிறதோ, நீங்க அதாவது பெரிய ஆன்மீக பெரியவர்கள்ட்ட போய் தரிசிக்கிறதோ, இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த ஆன்மீக பயணங்கள் ஆகுது. அடுத்து வங்கியிலிருந்து வரக்கூடிய ட்ரெஸ்ல இருந்து வரக்கூடிய பணம் ஏதாவது வராமல் இருந்ததுன்னா அது வருது. இந்த மாதிரி தடைப்பட்ட காரியங்கள், பணத்தினால தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் ரொம்ப எளிதா இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது. ஏன்னா குருபகவானுடைய பார்வை உங்க ராசிக்குமே விழுகிறதுனால உடல் ஆரோக்கியம், ஆயுள், நல்ல தனவரவு, பாக்கிய சார்ந்துகிறதுனால வண்டி வாகன யோகங்கள், நிலபலன்கள் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு முழுக்க முழுக்க சுபபலன்கள். பிப்ரவரி எப்ப இருந்து அப்படின்னா 15/5/25 இருந்து. சோ அதுக்கு முன்னாடி பிப்ரவரி 4ஆம் தேதி வக்கரம் முடியறது. சுகஸ்தானத்தில் இருக்கிற குரு வக்கரகதி இருந்தனால உங்களுக்கு சுகத்தை கொடுக்காம இருந்தார் 2ஆம் அதிபதி. 4ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு தனவரவு குறைஞ்சிருந்து. இப்ப பிப்ரவரிக்கு மேல எல்லாமே ஆக வருட ஆரம்பத்துல சுக பாக்கிய அதிபதி குருவோடு இருக்கிறாரு. 2ஆம் மாதத்துல இருந்து பிப்ரவரி 4ஆம் மாதம் வந்து குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி ஒரு நல்ல நிலைக்கு வந்த பின்னாடி இந்த ஆண்டு முழுவதும் 2025ஆம் ஆண்டு முழுவதும் மிக மிக ஒரு நல்ல யோகமான காலம். இதே ஆண்டுல 18/5 குருபகவான் பயிற்சியாகி ஒரு 3 நாள்ல 18/5/25 உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் உங்க ராசிக்கு வர்றார். உங்க ராசிக்கு ராகு பகவான் வர்றதும் 7ஆம் இடத்துல கேது இருப்பதும் குடும்ப ரீதியாக, வியாபாரம் பண்ணுவவங்களுக்கு, தொழில் ரீதியாக, நண்பர்கள் ரீதியாக, கூட்டு தொழில் பண்றவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். மனைவியினுடைய உடல்நிலை பாதிக்கலாம், மனைவியினால் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், மனைவியினுடைய சொத்துக்களால் பிரச்சனைகள் வரலாம், அரசாங்கம் மூலமாக ஏதாவது உங்களுக்கு தொந்தரவுகள் வரலாம். அதையெல்லாம் வந்து நீங்க உங்களுடைய ஒரு அவேர்னஸ், எச்சரிக்கையா இருந்தா. ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பேராசையை தூண்டுவார். நிறைய கிடைக்கும், இங்க கிடைக்கும், அங்க கிடைக்கும், அங்க கிடைக்கும், கொடுப்பாரு. இல்லை கொடுக்கறத நீங்க நல்ல விதமா நல்ல தொழில் செஞ்சு நீங்க அதன் மூலமா கிடைச்சீங்கன்னா அது காலத்துக்கு நிலைய நிற்கும். நீங்க வந்து பேராசைப்பட்டு இல்லீகல் பிசினஸ்ல போய் சட்டவிரோதமான தொழில்ல போயிருந்தீங்கன்னா கிடைக்கிறதா கிடைக்கும். எந்த கிரகமும் ஒரு பொதுவான விதி. உச்ச பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்
போறப்ப அதற்கு இணையான ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துட்டு போயிடும். அது ராகுக்குன்னு இல்லை, மற்ற கிரகங்களுக்கு பொதுவான அது விதி. அது உண்மை. எவ்வளவு பீக்ல உங்களை தூக்கிட்டு போகுது அவ்வளவு தூக்கி அது வந்து கீழே போட போகுது. நீங்க நிறைய டிவி நிகழ்ச்சியில மற்ற செய்திகள்ல எல்லாம் பார்ப்பீங்க. அந்த மாதிரி நிலைய கொடுக்காம நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கணும். அப்போ வந்து உங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்காக தொடர்ந்து காளி வழிபாடு செய்வதும், உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்குள்ள உங்களுடைய ராசிநாதனுக்காக சபரிமலை யாத்திரை செல்வதும், ஆஞ்சநேயர் வழிபாடும், திருக்கோயில்ல சிவன் கோயில்ல சனி பகவானுடைய வழிபாடும், 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு விநாயக பெருமானுடைய வழிபாடும் தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வாங்க. வீட்டுல காலையிலே மாலையிலேயும் சுத்தமான நல்ல நில தெய்வம் போட்டுவாங்க. தான தர்மங்கள் செய்யுங்க. குலதெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்துங்க. இந்த ஆண்டு நீங்க எதிர்பார்க்கிற எல்லா சுகங்களும் ஒரு அற்புதமான ஆண்டு. இது வரைக்கும் நீங்க பார்க்காத அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான 100க்கு 100 பலன் தரக்கூடிய ஒரு மிக மிக சிறப்பான ஆண்டு. நம்ம பார்க்கறது மீனராசி. அன்பான மீனராசி நேயர்களே, இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு நிறைய நல்ல பலன்களையும், அதாவது ஒரு 80% நல்ல பலன்களையும் 20% தான் அசுப பலன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாதான் இந்த ஆண்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆண்டு ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்கரத்தில் இருக்கிறார். அதனால உங்களுக்கு உடல் ரீதியா வர வேண்டிய தனவரவு ரீதியா உங்களுடைய முயற்சிகள் தடைபடுறது இதெல்லாம் இருந்துட்டு இருந்தது. இப்ப பிப்ரவரி 4ஆம் தேதி அவர் வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு. வக்கர நிவர்த்தி ஆகி 15:25 வியாழக்கிழமை காலையில 3:25 மணிக்கு குரு பகவான் ரிஷப ராசியில இருந்து உங்களுடைய 3ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கு, 4ங்கிறது சுகம், தாய், வண்டி, வாகன யோகம், வீடு, நிலம், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம், கல்வி சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடத்துக்கு. 4ஆம் இடத்திற்கு பொதுவா குரு பகவான் வந்து 1, 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்கள்ல குரு பகவான் இருக்கிறது மிகச்சிறந்த யோகம். அதே சமயம் 4, 6, 8, 10, 12 இருக்கிறது அவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுக்காது. ஆனாலும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்தையும், ஆயுள் ஸ்தானம், திடீர் தனவரவு, அது வந்து கோர்ட்டு, கேசு, வம்பு, வழக்கு இது எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த 8ஆம் இடத்திற்கும், அந்த 8ஆம் இடத்திற்கு அந்த பார்வை குரு பகவானுடைய பார்வை விடுறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இது வரைக்கும் வராம தடைப்பட்டு இருந்த இன்சூரன்ஸ் பணமோ அல்லது வேறு வெளியாக வர வேண்டிய பணம், திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு பகவானுடைய பார்வை. குரு பகவானுக்கு உங்களுடைய ராசிநாதனுக்கு, அதுவும் தனுசு ராசிக்கு சொந்த வீடு. அப்ப 10ஆம் வீட்டையே உங்களுடைய ராசிநாதன் பார்க்கறதுனால அந்த 10ஆம் வீட்டிற்கு சனி பகவானுடைய பார்வையும் இருக்கிறதுனால மிகச்சிறந்த தொழில் மூலமா மிகச்சிறந்த ஒரு நல்ல தனவரவு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே உங்க ராசிக்கு முன்னாடி பாதச்சனியா 2.5 ஆண்டுகள் இருந்துட்டாரு. இப்ப உங்க ராசிக்கு பேச்சு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு வரக்கூடிய 19/3/25 அன்னைக்கு, சனிக்கிழமை அன்னைக்கு பயிற்சியாகி உங்க ராசிக்கு வர்றாரு. இப்ப சனி பகவானுடைய பயிற்சியில எடுத்துட்டோம்னா 3 பாரியாயங்களும் கொடுக்குறாரு. 3 பாரியாயங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல் சுற்று மங்கு சனி, 2வது சுற்று பொங்கு சனி, 3வது சுற்று கண்ட சனி அப்படின்னு 3 விதமா பிரிச்சிருக்கிறாங்க. சனி பகவான் ஒரு ராசியா ஒரு சுற்று வர்றதுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரு சுற்று வரும். இதுல யாருக்கு பொங்கு சனியா 2வது சுற்று வருதோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா வீடு, மனை, வண்டி, வாகன யோகம், கலத்திரம், இது எல்லாத்தையும், தொழில், இது எல்லாத்தையும் அவர்தான் அமைச்சு கொடுத்துட்டு போவார். அதனால நீங்க வந்து சனி பகவானுடைய வழிபாடுகள் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு,
சனி பகவானுடைய அதிதேவதையான சாஸ்தா, சபரிமலைக்கு போறது, ஐயப்பன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, கருப்பசாமி வழிபாடு, ஐயனாரப்பன் வழிபாடு, இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபடுறதும், ஆஞ்சநேயர் வழிபடுறதும், சபரிமலைக்கு யாத்திரை போறதும், இதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து மேலும் 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 உங்களுடைய வாழ்க்கை சிறப்பதற்கு உண்டான எல்லா பலன்களையும் சனி பகவான் கொடுப்பார். ஏன்னா சனி கொடுப்பார், எவர் தடுப்பார்? ஃபர்ஸ்ட் சுத்துல கொடுக்க மாட்டார். முதல் மாதிரியான சொல்லக்கூடிய முதல் சுத்துல அது குழந்தை பருவத்துல வர்றதுனால உங்களுக்கு பெரிய அளவுல யோகத்தை கொடுக்காது. ரெண்டாவது சுத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும். மூன்றாவது சுத்துலதான் உங்களுக்கு ஒரு சில அது இருக்கக்கூடிய இடம், இருக்கக்கூடிய ராசி மாறும். ஆக உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு லாப விரையாதிபதி, லாபஸ்தானாதிபதியும் அவர் தான், சயன போக விரையாதிபதியும் அவர் தான். உங்களுக்கு நட்பு கிரகம். அதனால சனி பகவானால உங்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லை. இருந்தாலும் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களையும் நம்ம அதிகப்படுத்தி கத்துக்கணும். எப்பயுமே பாதிப்பு நம்ம வழிபாடுகள் அதிகப்படுத்த கொடுத்த நமக்கு கிடைக்கக்கூடிய சுப பலன்களும் அதிகமா கிடைக்கும். அந்த விதத்துல நீங்க அந்த வழிபாடுகளை ரொம்ப அதிகப்படுத்திக்கணும். 12ஆம் இடத்திற்கு குரு பார்வையும் இருக்கு. அப்போ குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும், நிம்மதி இருக்கும், அலைச்சல் இருக்காது. ஆனா அதே சமயம் இதே வருஷத்துல 18/5/25 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பயிற்சி ஆகக்கூடிய ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும், ராகு 12ஆம் இடத்திற்கும், கேது பகவான் 6ஆம் இடத்திற்கும் வராது. 12ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு வெளியூர், வெளிநாடு, வேற்று மொழி பேசக்கூடிய மக்கள், அவங்களால உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஆதாயம். இதுவரைக்கும் வெளிநாடு போகாம பிரேக்கப் ஆகி தடையாகி வந்துட்டு இருந்தவங்களுக்கு அவரையும் லாபஸ்தானாதிபதியான சனி பகவான் அவனுடைய சொந்த வீட்டுக்கு ராகு பகவான் இருக்கிறதுனால, குரு பகவானுடைய பார்வையும் அதே 12ஆம் இடத்திற்கு விழுறதுனால, இதுவரைக்கும் போக முடியலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு வெளிநாடு போனா வெளிநாட்டுனால நன்மை கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு முழுக்க இந்த டைம்ல நீங்க இந்த 2025 நீங்க வெளிநாடு போனீங்கன்னா மிகச்சிறந்த தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். அது அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியது. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் உங்களுக்கு எதிரிகளற்ற ஒரு நிலை. சும்மா கேது பகவான் அப்படின்னு எடுத்துட்டாவே கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, ஞானம் இதெல்லாம் கொடுக்குறவர். அப்படி இருந்தாலும் 3, 6, 10, 11 சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானங்களில், உபஜயனம் துணை வெற்றி ஸ்தானம். அப்ப 3, 6, 10, 11 இருக்கக்கூடிய 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு முழுக்க இந்த ஆண்டு எதிரிகளால் தொல்லை இல்லாத நிலையையும், கடன் இல்லாத நிலையை, எதிரிகளிலிருந்து வெற்றி பெறக்கூடிய நிலை, ஏற்கனவே கோர்ட்ல ஏதாவது வழக்குகள் நிலவில் இருந்தால் வழக்குகள்ல வெற்றி அடையக்கூடிய நிலையை கொடுத்து இந்த ஆண்டு உங்களுக்கு முழுக்க 100க்கு 100% ஒரு வெற்றி அடையக்கூடிய ராசிகள்ல உங்களுடைய ராசியும் ஒன்று. நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவுல வேறொரு தலைப்போட மீண்டும் சந்திக்கும் வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்கள் அனைவருக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளங்களையும் நலன்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.